இந்த ஹோல்டிங்கில் நம்ம எப்படி ஒரு அதிகப்படியான ஒரு ப்ராஃபிட்டை வந்து பார்க்க முடியும்? வெறும் 10 ட்ரேடு தான். இந்த ஹோல்டு பண்ணுறதுல வெறும் 10 ட்ரேடு தான் நம்ம பண்ண போகிறோம். 10 ட்ரேடு பண்ணிவிட்டு $1,00,000 மேலே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் அசால்ட்டாக. வெறும் 10 ட்ரேடு $1,00,000 அசால்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். $100 வச்சு 100%க்கு செல் போடுறோம். ஓகேவா? $100 அதை வந்துட்டு ஒரு மடங்கு போணுச்சு அப்படின்னா $200. அடுத்து $200 எடுத்து பை பண்ணுறோம். அது ஒரு மடங்கு போச்சு அப்படின்னா 400. அடுத்து 400 பை பண்ணோம் அப்படின்னா அது 100% செல் டார்கெட் வச்சோம் அப்படின்னா 800. ஓகேவா? இதே மாதிரி இப்படி போயிட்டே இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு 10 ட்ரேடு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா $1,02,400 உங்கள் கையில். ஓகேவா? இப்போ ஏன் இந்த வீடியோவை எடுத்து பண்ணுறீங்க? $100 100% அப்படிங்கிறது லாங் டைமுக்குள்ளே வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் இந்த டயத்தில் நம்ம எதுக்கு இந்த வீடியோவை எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஆல்ட் சீசனில் இந்த இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். ஆல்ட் சீசன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஆல்ட் சீசனில் எந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. என்கிட்ட ஒரு நண்பர் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவர் கேட்டார், நீங்கள் இந்த மாதிரி $100 வச்சு 100% வந்து பண்ணும்போது இது டைம் பீரியட் வந்து அதிகமாக எடுக்குமே அப்படின்னு கேட்டார். ஓகேவா? டைம் பீரியட் எடுக்குந்தான். நம்ம நார்மலாக பண்ணும்போது டைம் பீரியட் எடுக்குந்தான். பட் வந்து நமக்கு 10 ட்ரேடு பண்ணும்போது 1,02,400 ட்ரேடை நீங்கள் வேறு எந்த ட்ரேடில் போய் உங்களால் எடுக்க முடியும் சொல்லுங்கள்? வேறு எந்த ட்ரேடு இப்போ இதுக்கு ஒரு வருஷமாவது எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. வேறு எந்த ட்ரேடில் நீங்கள் ஒரு வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு $100 வச்சு ஒரு ப்ராஃபிட்டு வேறு எதில் எடுக்க முடியும் சொல்லுங்கள்? எதுலேயுமே எடுக்க முடியாது. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வரக்கூடிய ஆல்ட் சீசனை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா இதில் இருக்கிற மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 5 ட்ரேடு 6 ட்ரேடு ஒரு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து வர டம்ப் ஆச்சு அப்படின்னா அப்போ வெயிட் பண்ணி கூட நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் இந்த ஆல்ட் சீசன் இந்த வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது வரக்கூடிய ஆல்ட் சீசனில் காயின்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அந்த டயத்தில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ப்ராஜெக்டை எடுத்து பண்ணுறோம். கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல இன்கம் எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட இது. ஏன்னா வந்துட்டு எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம், எங்கேயும் என்னென்னமோ பண்ணுறோம், ஏதோ ஒரு காயினை தெரியாத காயினை வாங்குகிறோம். இது ஒரு பிளானோடு நமக்கு போய்கிட்டு இருக்கும்போது இதை கண்டிப்பாக எல்லாருமே அச்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது 100% நடக்குமா? 10 ட்ரேடு 100% பண்ணிடலாமா அப்படிங்கிறது இல்லை. 10 ட்ரேடில் நம்ம ஓரளவுக்கான ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு நம்ம 100% பண்ணிட முடியுமா அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. பட் இதில் $100 போட்டு இது லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஓகேவா? $100 போட்டு இதில் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பட் இது $100 ப்ராஜெக்டை நம்ம 10 ட்ரேடு கன்ஃபார்மாக அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நமக்கு கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பண்ணலாம். பட் லாங் பீரியடுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் செய்ய விரும்பினால் சுய ஆய்வுக்கு பின் நீங்களே முடிவெடுக்கவும். கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் செய்து பொருளாதார இழப்பு ஏற்பட்டால் நான் பொறுப்பில்லை. I am not a financial advisor.